எபிசோட் 5. தலைப்பு அரியணைக்கு ஆள் தேவை. திருமணம் முடிந்த கையோடு மணமகன் பெண்ணை அழைத்து கொண்டு விறுவிறுவென வெளியே கிளம்பினால் எல்லோருக்கும் குழப்பமாகத்தானே இருக்கும். முக்கியமாக மணமகளுக்கு. நாம் எங்கு போகிறோம் என்று சொல்லவே இல்லையே. பிரீத்தம் தயங்கி தயங்கி கேட்டார். பூட்டா வார்த்தை விரயம் எதுவும் செய்யவில்லை. மெலிதான புன்னகையோடு நிறுத்தி கொண்டார். கேள்விகள் எல்லாம் கேட்காமல் குதிரைகள் விரைந்து கொண்டிருந்தன. நபாநகருக்குள் வண்டி நுழைந்தது. பிரீத்தமிடமிருந்து அடுத்த கேள்வி வந்து விழுந்தது. இங்கே எதற்கு வந்துள்ளோம்? உங்களுடைய முக்கிய உறவினர்கள் யாராவது இங்கே இருக்கிறார்களா? பூட்டா முந்தைய அளவு மாறாமல் புன்னகை செய்தார். பெண்களுக்கும் பொறுமைக்கும் சம்பந்தம் உண்டா என்ன? பிரீத்தம்மாள் சஸ்பென்ஸை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. கேள்விகளை கொட்டி கொண்டிருந்தாள். வண்டி அரண்மனைக்குள் நுழைந்தது. ஐயோ, இங்கே எதற்கு வந்திருக்கிறோம்? அந்த மகாராஜா அவர்... அதற்கு மேல் பேச முடியாமல் தடுமாறினாள். பூட்டா வண்டியிலிருந்து கீழே இறங்கினார். அங்கே சிவப்பு கம்பளம் விரிக்கப்பட்டிருந்தது என்றெல்லாம் தனியாக சொல்ல தேவையில்லை. 5-6 சேவகர்கள் ஓடோடி வந்து 45 டிகிரி முன்னால் வளைந்து பின்பு அன்னிச்சையாக வாழ்த்தினார்கள். மகாராஜா வாழ்க, மகாராஜா வாழ்க! நடுங்கி போனால் பிரீத்தம். திட்ட அளவில் 5. பூட்டா இல்லை இல்லை, அதுதான் வேஷத்தை கலைக்கப் போகிறாரே மகாராஜா ரிபுதாமன் சிங். பிரீத்தமை நோக்கி தன் கையை நீட்டினார். என் இனிய மகாராணி பிரீத்தம், இறங்கி வா. பிரீத்தம் அசையவில்லை. பயம் அவளை ஃபெவிகால் போட்டு அமர வைத்திருந்தது. வார்த்தைகள் வற்றி போய்ந்தன. மகாராஜாவிடம் கிரீம் தடவிய வார்த்தைகளுக்கா பஞ்சம்? பேச ஆரம்பித்தார். அன்பே, முதலில் என்னை மன்னித்து விடு. நான் உன்னிடம் சில பொய்களை சொல்லிவிட்டேன். தப்பு, சில உண்மைகளை மறைத்து விட்டேன். காரணம் காதல். உன்மேல் எனக்கு ஏற்பட்டுள்ள தெய்வீக காதல். உன்னை அடைய இத்தனை கஷ்டங்களையும் அனுபவித்தது நான் அல்ல, என் காதல். இப்படியே இந்த இடத்திலேயே எவ்வளோ நேரம்தான் அமர்ந்திருப்பாய்? என் இதயத்தில் அமர்ந்திருக்கும் உனக்காக காத்திருக்கும் சிம்மாசனம் வேறு. தயவு செய்து என்னோடு அரண்மனைக்குள் வருகிறாயா? வேறு வழி? பிரீத்தம் மகாராஜாவுக்கு கை கொடுத்தாள். கீழே இறங்கினாள். அந்த 5-6 சேவகர்கள் ஸ்ருதி மாறாமல் கூறினர், மகாராணி வாழ்க, வாழ்க! அரண்மனைக்குள் அவள் கைப்பிடித்து அழைத்துச் சென்றார். மைதான அளவு அறைகள், ஜம்போ சைஸ் தூண்கள், வேலைப்பாடு அமர்ந்த சுவர்கள், ஆங்காங்கே ஆயுதங்கள், சுவரிலிருந்து தலை நீட்டிக் கொண்டிருக்கும் பாடம் செய்த விலங்குகள், உத்திரத்தில் தலைகீழாக மலர்ந்திருக்கும் வண்ண விளக்குகள், சொகுசு சிம்மாசனங்கள், ஒவ்வொன்றை பார்த்தும் மிரண்டு போனாள் பிரீத்தம். ஓர் அரைவாசலில் வந்து நின்ற மகாராஜா தன் கைகளை ஒரு முறை தட்டினார். அந்த ஓசைக்கு அகராதியில் அர்த்தம் தேடி பார்த்தால் யாரங்கே என்ற பொருள் வரும். 1/2 டஜன் பணிப்பெண்கள் தோன்றினார்கள். மகாராணியை அலங்கரித்தேன், அறைக்கு அழைத்து வாருங்கள். மகாராஜா ரிபுதாமன் சிங் தன் ஒப்பனைகளை கலைத்துவிட்டு நிஜ முகத்தோடு மஞ்சத்தில் காத்திருந்தார். மணமகளே, மணமகளே, வா வா, உன் வலது காலை எடுத்து வைத்து வா வா. பணிப்பெண்கள் பிரீத்தமை மகாராணியாக ஒப்பனை செய்து அழைத்து வந்தனர். என்ற ஒரு எழுத்தை அழுத்தி உச்சரித்தார் மகாராஜா. பணிப்பெண்கள் குறைந்த பெண்களாக ரிவர்ஸ் கியரில் அறையை விட்டு வெளியேறினர். பிரீத்தம் முகத்தில் கலவரம் குறைந்திருந்தது. அச்சம், மடம், நாணம், அந்த இன்னொன்று என்ன, பயிர்ப்பு எல்லாம் சிட்டிகை அளவு எட்டி பார்த்து கொண்டிருந்தது. என் மனம் கவர்ந்த மகாராணியே, என் மேல் கோபமா? ஏன் இப்படி சிலையாக நிற்கிறாய்? என்னுடன் பேச மாட்டாயா? சமயோசிதமாக அவர் வீசிய யார்க்கர் வார்த்தைகளில் பிரீத்தமின் மௌன ஸ்டெம் தெரித்து விழுந்தது. ஐயோ, அப்படியெல்லாம் இல்லை. நீங்கள் என்மேல் இவ்வளவு காதல் வைத்திருப்பீர்கள் என்று நான் நினைத்து பார்க்கவே இல்லை. முதலில் நான் உங்கள் காதலை அலட்சியப்படுத்திய போது எவ்வளவு துடித்து போயிருப்பீர்கள். சாதாரண பெண் நான். சமஸ்தானத்துக்கே மகாராஜா நீங்கள். எனக்காக எவ்வளவு கஷ்டங்களை... டக்கென பிரீத்தமின் வாயை பொத்தினார் மகாராஜா. உன் வார்த்தைகளுக்கு நன்றி. என்னை மன்னித்ததற்கும் நன்றி. நான் யார் என்று தெரிந்த பின்பும் என் காதலை ஏற்றுக்கொண்டதற்கு நன்றி. இனியும் உன் இதழ்கள் வெறுமனே பேசிக்கொண்டுதான் இருக்க வேண்டுமா? அவசியமில்லை என்பதை அடுத்து வந்தவை தெரிவித்தன. அரண்மனை வாழ்க்கை பிரீத்தமுக்கு முற்றிலும் புதிதாக இருந்தது. தன் மகள் மகாராணியாக மாறிப்போனதை நினைத்து அவளது பெற்றோர் புலங்காங்கிதம் அடைந்தனர். மகாராஜா தன் குழைந்து வளைந்து நெளிந்து மகாராஜா முன் குழைந்து வளைந்து நெளிந்து நின்றனர். மகாராஜாவும் புது மாமனார் மாமியாரை நல்லபடியாகவே கவனித்து அனுப்பினார். நாளொரு லொகேஷன், பொழுதொரு டூயட் என்று பிரீத்தமின் தாம்பத்திய வாழ்க்கை கழிந்தது. சில மாதங்கள் ஓடின. எவ்வளவு நாள் தான் ஒரே பெண்ணை காதலிக்க முடியும்? ஒரே பெண்ணுடன் குடித்தனம் நடத்த முடியும்? அதுவும் ஒரு மகாராஜாவால்? சமஸ்தானத்தில் வேறு பெண்களா இல்லை? பிரீத்தம் 10ஓடு 11ஆக அரண்மனையில் ஓர் மூலையில் வாழத் தொடங்கினாள். அவளது பெற்றோர்களால் என்ன செய்ய முடியும்? கண்ணீர் விட முடியும். அதன் உச்சபட்சமாக உயிரை விட முடியும். 2யுமே செய்தனர்.
ஆகும். நபா சமஸ்தானத்தை நினைவு கூறத் தொடங்கினால் முதலில் சொல்லத் தோன்றுவது இந்த காதல் கஸ்மால கதையைத்தான். என்ன செய்வது? ஆனாலும் நினைவு கூற அங்கு வேறு சிலவும் உண்டு. 1755ஆம் ஆண்டு நபா சமஸ்தானம் மகாராஜா அமீர் சிங்கால் உருவாக்கப்பட்டது. இப்போது நபா பஞ்சாபின் பாட்டியாலா மாவட்டத்தில் உள்ள ஒரு சிறிய நகரம். பரப்பளவு 928 சதுர கிலோமீட்டர். அமீர் சிங் புல்கியன் என்ற பரம்பரையைச் சேர்ந்தவர். அவருக்கு பின் அவரது வம்சாவழியினர் தொடர்ந்து சமஸ்தானத்தை ஆண்டு வந்தனர். 1863 நவம்பர் 9 அன்று நபா சமஸ்தான மக்கள் பெரும் துயரத்தில் ஆழ்ந்தனர். மகாராஜா பர்பூர் சிங் இறந்துவிட்டார். 7 வயதிலேயே பதவியேற்றவர். 23 வயதிலேயே மேலோக பதவியையும் அடைந்து விட்டார். தானுண்டு தன் படிப்புண்டு என்று புத்தக புழுவாக வாழ்ந்து வந்த அவரது சகோதரர் பகவான் சிங் மகாராஜாவாக பதவியேற்றார். நல்ல ஆட்சி. மாதம் 4 அல்லது 5 மாறி. செழிப்பான விளைச்சல். எல்லாம் சுபிக்ஷம். ஆனால் மகாராஜா பகவான் சிங்குக்கு புத்திர பாகியம் இல்லாமல் போனது. அந்த கவலையோ என்னவோ பதவியேற்ற 8வது ஆண்டே, அதாவது 1871 அவரும் இறந்து போனார். அப்போது அவருக்கு வயது 29. யார் அடுத்த மகாராஜா? நபா சமஸ்தான அரியணையில் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி உட்கார்ந்து கொண்டிருந்தது. வம்சாவழியில் இல்லாவிட்டாலும் வேறு யாரையாவது வாரிசாக வளர்த்துவிடும் திராவிட கட்சிகள் அப்போது அங்கு இல்லை. யானை தும்பி கையில் மாலை கொடுத்து யாரையாவது தேர்ந்தெடுக்கச் சொல்லும் திராபை ஐடியாவெல்லாம் யாருக்கும் தோன்றவில்லை. அருகில் இருந்த ஜிண்ட் பாட்டியாலா சமஸ்தான மகாராஜாக்கள் நபா சமஸ்தான அமைச்சர் பெருமக்களோடு கூடி பேசினார்கள். அமரர் பகவான் சிங்கின் ஃபேமிலி சார்ட்டை வரைந்து பார்த்தனர். புல்கியன் பரம்பரையிலேயே வேறு யாராவது நெருங்கிய சொந்தக்காரர்கள் இருக்கிறார்களா என்று தேடி பார்த்தனர். அப்போது சேவா சிங் என்பவர் அவர்களை நாடினார். ஐயா, ஜின் சமஸ்தானத்தில் உள்ள பத்ருகன் கிராமத்தில் ஹீரா சிங் என்றொருவர் இருக்கிறார். என் நெருங்கிய நண்பர். அவர் புல்கியன் பரம்பரையைச் சேர்ந்தவர். ஒரு வகையில் மகாராஜா பகவான் சிங்குக்கு உறவினரும் கூட. அவர் அடுத்ததாக அரியணை ஏற தகுதியானவராக இருக்கிறார் என்று நினைக்கிறேன். சேவா சிங் கேட்டுக்கொண்டதன் பெயரில் ஹீரா சிங்கின் குலம், கோத்திரம், நட்சத்திரம், ராசி, தோப்பனாருக்கு தோப்பனார் பெயர், அவா தோப்பனார் என மூதாயார் வரிசையில் எல்லாம் சரிபார்க்கப்பட்டன. மகாராஜா பகவான் சிங்குக்கு ஹீரா சிங் 1 விட்ட உறவா 2 விட்ட உறவா போன்ற விவரங்கள் விசாரிக்கப்பட்டன. எல்லாமே திருப்திகரமாக இருந்தது. ஜின் பாட்டியாலா சமஸ்தான மகாராஜாக்கள் ஹீரா சிங்குக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்க சம்மதித்தார்கள். ஹீரா சிங் தன் கிராமத்தில் காடு, கழனி, நஞ்சை, புஞ்சை, தோட்டம், துறவு என்று வயலும் வாழுமாக வாழ்ந்து கொண்டிருந்தவர். திடீரென மகாராஜா பதவி தேடி வரும் என்று எதிர்பார்க்கவில்லை. தயங்கவும் இல்லை. மம்பட்டி பிடித்த கையில் செங்கோலை கொடுப்பதா என்று யாரும் எதிர்க்கவும் இல்லை. பிரிட்டிஷாரின் அனுமதியுடன் ஹீரா சிங் புதிய மன்னராக பதவியேற்றார். நன்றி கடனாக சேவா சிங்கை பிரதம அமைச்சராக நியமித்தார். ஒரு மகாராஜா வருங்கால பாடப்புத்தகத்தில் இடம்பெற என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் ஹீரா சிங் கவனமாக செய்தார். உதாரணமாக சமஸ்தானம் எங்கும் குளங்களை வெட்டினார், ஏரிகளை தூர்வாரினார், மரங்களை நட்டார். அதுவரை பாதைகளே கண்டிராத நகரில் புதிய சாலைகளை அமைத்தார். இப்படி பல லட்சங்கள் உருப்படியாக செலவு செய்து மக்களின் மனத்தில் புரட்சி தலைவராக குடிகொண்டார். ஹீரா சிங்குக்கு அழகுணர்ச்சி அதிகம். குறிப்பாக கட்டடங்கள் கட்டுவதில் விருப்பம் அதிகம். சமஸ்தானம் எங்கும் பல புதிய மாளிகைகளை உருவாக்கினார். நகரை அழகுபடுத்தினார். படித்தவர். அதனால் நபா பப்ளிக் ஸ்கூல் ஒன்றை கட்டினார். இன்றும் அந்த பள்ளி வெற்றிகரமாக செயல்பட்டு வருகிறது. ஹீரா சிங்கின் வாரிசு பிரச்சனை 1883 தீர்ந்தது. அவரது மனைவி ஜஸ்மீர் கவுர் ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தார். அந்த இளவரசருக்கு வைக்கப்பட்ட பெயர்தான் ரிபுதாமன் சிங். ஆமாம், நம் காதல் சக்கரவர்த்தியே தான். இளவரசர் புத்தக மூட்டையை தூக்கி கொண்டு பள்ளிக்கூடம் போக வேண்டுமா என்ன? இளவரசருக்கு விருப்பமான சமயங்களில் ஆசிரியர்கள் அரண்மனைக்கே வந்து பாடம் சொல்லிக் கொடுத்தனர். அவரும் நன்றாகவே படித்தார். 33 முடிகள் உதட்டுக்கு மேலும் கீழும் முளைத்த 18வது வயதில் ரிபுதாமன் சிங் ஜெகதீஷ் கவுர் என்ற பெண்ணை முதல் திருமணம் செய்து கொண்டார். கல்யாண வாழ்க்கை பொழுதுபோக்காக சில காதல்களில் ரிபுதாமன் சிங் பிஸியாக இருந்த நேரத்தில் இம்பீரியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலின் கூடுதல் உறுப்பினராக பணியாற்றும் வாய்ப்பும் கிடைத்தது. 1906 1908 வரை. பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் செயல்பட்ட சட்ட வரைவு குழு அது. அதற்காக கல்கத்தா சென்றார். அங்குதான் அவருக்கு பல தேசிய தலைவர்களின் பழக்கம் ஏற்பட்டது. முக்கியமாக கோபாலகிருஷ்ண கோகலேவுடன் நல்ல நட்புறவு ஏற்பட்டது. அப்போதுதான் ரிபுதாமன் சிங் ஒரு சட்டத்தை நிறைவேற்ற முயற்சி எடுத்தார். அது கூட திருமண சம்பந்தப்பட்ட சட்டம்தான்.